அம்மா அன்பின் வடிவம் என்றால் அப்பா அந்த அன்பிற்கு அரணாக நிற்கும் தியாகத்தின் வடிவம். ஒரு குடும்பத்தின் அஸ்திவாரமாக தன் தோள்களில் பிள்ளைகளின் கனவுகளை சுமந்து தீயாய் உழைக்கும் ஒவ்வொரு தந்தையும் ஒரு நடமாடும் காவியமே. பிள்ளைகளின் சிறு புன்னகைக்காக தன் ஆயுள் கால உழைப்பை அள்ளி கொடுக்கும் அந்த பேரன்பை கொண்டாடும் நன்னாளே இந்த தந்தையர் தினம். தனக்கென வாழாமல் தன் பிள்ளைகளின் எதிர்காலமே தன் உலகம் என வாழும் தந்தையர்களின் உன்னத பக்கங்களை விவரிக்க வார்த்தைகள் போதாது. இதோ திசைகள். இன்றைய சிறப்பு பகுதியில் தங்கள் தந்தையின் வியர்வையாலும் தியாகத்தாலும் உயர்ந்த 11 பேர் தங்களின் பாச போராட்டங்களையும் தந்தையரின் அரிய சிறப்புகளையும் நம்முடன் நிகழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். நான் யோகேஸ்வரி சாமிநாதன். திரு சாமிநாதனுடைய மகளா இருக்கிறதுல ரொம்ப அதிர்ஷ்டமும் சந்தோஷமும் அடைகிறேன். எப்போதுமே அனைவருக்குமே நான் யோகேஸ்வரி சாமிநாதனா தான் அறிமுகப்படுத்துவேன். ஏன்னா என் அப்பாவோட பேர் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என் வாழ்க்கையில. அந்த அளவுல எங்க அப்பா இன்ன வரைக்கும் நான் மதிக்கிறேன், மரியாதையா பாத்துக்கிறேன். இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டு தந்தையர் தினம் வரும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம கொண்டாட போறோம். அந்த வகையில என் அப்பாவுக்கு நான் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். இத்தனை வருடம் என் காலத்துல என் கூட இருந்திருக்காரு, என்னை சரியா வளர்த்திருக்காரு, என்னை பார்த்திருக்காரு. அதுக்காக எங்க அப்பாவுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. என் அம்மாவுக்கு அடுத்தது என் அப்பா என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்திருக்காரு. நான் சின்ன வயசுல இருந்து இப்ப திருமணம் ஆகியும் கூட அப்பா இல்லாம என்னால் இருக்க முடியாத சூழ்நிலையில இருக்கேன். அப்பா எப்போதுமே எனக்கு முக்கியமானவரா இருக்காரு என் வாழ்க்கையில. அந்த வகையில என் அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. எங்க அப்பாவுக்கு ரொம்ப சல்யூட் பண்றேன். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து வளர்ந்து வருவேன் என் அப்பா. அதுக்கப்புறம் திருமணம் ஆகி 4 பிள்ளைக்குள்ள 4வது பிள்ளையா நான் பிறந்தேன். பல கஷ்டங்கள் தாண்டி தான் எங்க அப்பா எங்க வளர்த்திருக்காரு, எங்க கல்வியும் கொடுத்திருக்காரு. அது அவருக்கு நன்றி சொல்றதுக்கு வார்த்தை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அப்பா கூட ரொம்ப பிடிச்சமான விஷயம் இல்ல அவரோட மெமரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பாவோட கடைசியா அவர் வேலை செஞ்சப்ப கடைசி வருஷத்தோட பணத்துல என்னோட முதல் டிப்ளோமாக்கு நான் சொல்ல போறப்ப இந்த காலேஜ்க்காக அவர் பணம் கொடுத்து உதவி அந்த தருணம் எனக்கு ரொம்ப முக்கியமான தருணமா இருந்துச்சு. ஏன்னா எங்க அப்பாவோட கடைசி சம்பளத்துல வந்த முதல் பணம் என்னுடைய கல்விக்கு ஒரு முதல் பணமா இருந்துச்சு. அந்த பணத்து சேவிங்ல தான் எனக்கு அவர் ஒரு லேப்டாப் வாங்கி கொடுத்திருந்தாரு. அதுக்கு எனக்கு 18 வயசு. நான் இன்னமும் அந்த லேப்டாப் ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கேன். அது ஒரு பழைய வேர்ஷனா இருந்தாலும் கூட அது ஒரு பெரிய பொக்கிஷமா தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒன்னும் பாதுகாப்பா வச்சிருக்கேன். எல்லா அப்பாவும் நிறைய கஷ்டப்பட்டு தான் அவங்க பிள்ளைங்களை வளர்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி என் அப்பா பல கஷ்டங்கள் தாங்கி தான் எங்களை 4 பேர்த்த வளர்த்தாரு. நான் 4வது என்னையும் வளர்த்தாரு. எந்த ஒரு வருஷத்துலயும் கூட எங்களுக்கு எந்த குறையும் வச்சது இல்லை. அது என்னோட பிறந்த நாளாக இருக்கட்டும், இல்ல பண்டிகை காலகட்டமா இருக்கட்டும், கல்வியிலையும் சரி, நாங்க பசி இல்ல பணம் இல்ல சாப்பாடு அப்படின்ற எந்த கஷ்டத்தையுமே எங்க அப்பா எனக்கு கொடுத்தது இல்லை. அவரு கஷ்டப்பட்டாலும் எங்களை ரொம்ப சிறப்பா பார்த்திருக்காரு. அந்த வகையில எங்க அப்பா எப்போதுமே எங்களுக்கு ஒரு பெரிய தெய்வம் தான். எங்க அப்பாவை இன்ன வரைக்கும் ரொம்ப சிறப்பா வச்சிருக்க கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். இனி வர காலங்களிலும் எங்க அப்பாவுக்கு எந்த நோய் நொடி இன்றி சிறப்பாக எங்க கூட வாழணும், எங்க கூட நல்ல சந்தோஷமான நிகழ்வுல கலந்து கொள்ளணும், எங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்ன்றதுதான் என்னோட பெரிய ஆசை. அந்த ஆசைக்கு நான் கடவுளுக்கு எப்போதுமே நன்றி சொல்றேன். எங்க அப்பாவுக்கு சிறப்பா வச்சிருக்காரு என்று. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷல் தந்தையர் தின நாளை முன்னிட்டு அனைத்து தந்தையர்களுக்கும் என்னுடைய தந்தையர் தின வாழ்த்துக்கு. அதோட சேர்த்து எனக்கு 2 பிரதர் இன் லா பிளஸ் என்னோட கணவருக்கும் என்னுடைய தந்தையர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். எனது பெயர் நிஷ்வன். குடும்பத்தாக இருக்கிற என்னோட பெரிய ஆசை என்னன்னாக்கா, பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும், எடுகேஷன் கொடுக்கணும். ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். சொத்தை சேர்த்து வைக்கிறத விட பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வியை கொடுத்தாலே போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். என்னோட கருத்து அது. அதே போல கூட்டு குடும்பம் இப்போ உள்ள யங் ஜெனரேஷனுக்கு ரொம்ப புரிதல் குறைவா இருக்கு. எல்லாம் பெற்றவங்கள ஹோம்ல இந்த மாதிரி சேர்த்துட்டு போறாங்க. ஸோ அதை எல்லாரும் தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா பெற்ற தாயா இருக்கட்டும், அவங்களோட 10 மாச சுமையா இருக்கட்டும், தந்தையா இருக்கட்டும், அவரோட கடமை என்பது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா நான் பெற்றவங்களை பிரிஞ்சு இருக்கும்போது அந்த வலி வேதனை என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ தயவு செஞ்சு பெற்றவங்களோட கண்டிப்பா ஒத்துமையா இருந்து வாழ கத்துக்கணும்னு நான் விரும்ப ஆசைப்படுறேன். உலகத்தில் வர அனைத்து தந்தையர்களுக்கும் எனது இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். தந்தையர் தினம், அதனால உலகில் வாழும் அனைத்து தந்தையர்களுக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். எங்க அப்பா பேர் பார்த்தீங்கன்னா கணேசன். ஓகே, எங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். ஒரு கவிதையா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், கடவுள் கொடுத்த வரம் எனக்கு கிடைக்கவில்லை, கடவுளே எனக்கு வரமாக கிடைத்தார், அதுதான் என் அப்பா. ஸோ இதுதான் அந்த கவிதை. எங்க அப்பா கிட்ட இருந்து நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன் அப்படின்னா, உழைப்பு, விடாமுயற்சி. ஸோ
பல விஷயங்கள் வந்து ஒவ்வொரு தந்தைகிட்டேருந்தும் ஒரு விஷயங்கள் கத்துக்குவாங்க. நான் வந்து என் தந்தைகிட்டேருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னா விடாமுயற்சியும் அந்த கடின உழைப்பும் தான். ஸோ அதை வந்து அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பா ஒவ்வொரு தந்தைகிட்டேருந்தும் உங்களுக்கு ஒரு ஹீரோவா தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட என்ன விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க, அதை வந்து நீங்க எப்படி கொண்டுட்டு போறீங்க அப்படிங்கிறது தான் இந்த விஷயமே. அனைவருக்கும் இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லா அப்பாவுக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல ஃபாதர்ஸ் டே கொண்டாடுறதுக்கு. ஏன்னா எங்கள் அம்மா தான் என்னை வளர்த்தாங்க. அதனால இப்போ வந்து நான் 2 பிள்ளைக்கு அப்பாவாக இருக்கேன். அப்பா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எனக்கு கிடைக்காத வாழ்க்கை நான் அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ அப்பா ஸ்தானத்துலேருந்து ஒரு நல்ல கல்வி கொடுக்கணும். ஏன்னா இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா படிப்பு தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதை வந்து நான் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு முழு முயற்சியாக நல்ல ஒரு உழைப்பை கொடுத்து படிப்பை கொடுத்து என் உழைப்பை அவங்களுக்கு கொடுக்குறேன், கல்வியும் கொடுத்து அவங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த வாழ்க்கையை உருவாக்கி விடணும் பெரிய ஆளா. ஆனால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காதனால என் பிள்ளைங்களுக்கு நான் அதை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். இதை போல எல்லா ஃபாதருக்கும் அப்பாவுக்கும் இங்கே வெளியே பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. நன்றி, வணக்கம். வணக்கம். என்னோட பேர் வந்து லோகேஸ்வரி. நான் வந்து கேரளா தான் இருக்கேன். அப்பா பேரு கசாய் ராஜா. எனக்கு அப்பா கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து அவர் அவ்வளவு சீக்கிரம் கோவப்பட மாட்டாரு. அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த நிதானம் தான். மறக்க முடியாத நினைவு வந்துட்டு நான் ஸ்கூலுக்கு போகும்போது என்னை அவர் வந்து பைஸ்கல்ல தான் கூட்டிட்டு போவாரு. அந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தந்தையர் தினம் அன்னைக்கு என்னோட விஷஸ் அனைத்துலக தந்தையர்களுக்கும் என்னுடைய இனிய தந்தை தின நல்வாழ்த்துக்கள். ஹாய், என் பேர் சுதன் நாயர். அப்பா பேரு முனியாண்டி. ஸோ ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் வித் மை ஃபாதர் வந்து என்னன்னா, அவர் கூட நான் சின்ன வயசுல கேம்பிங் போனது. ஸோ பென்தோங்ல இருக்கும்போது அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு எப்படி டென்ட் செட் பண்ணணும், எப்படி சமைக்கணும், எப்படி தண்ணி வந்து ஃபில்டர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மெமரியா இருக்கு. ஃபியூச்சர்ல கூட எந்த காட்டில் விட்டாலும் என்னால் சர்வைவ் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ இனிய தந்தைய தினம் வாழ்த்துக்கள். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஹாப்பி மூமெண்ட் வந்து நான் அப்பாவானது. நர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் கையில் கொடுக்குறப்ப வந்து அந்த பிள்ளை தூக்குற சுகம் வந்து ஒரு சந்தோஷமான சுகம். அப்புறம் வந்து அதாவது ஹாப்பி. இன்னொன்று வந்து என்னோட ஒய்ஃப் வந்து நான் ஒரு அப்பாயின்மெண்ட் தான் கூப்பிட்டு போயிருந்தேன், கிளினிக் அப்பாயின்மெண்ட் கூப்பிட்டு போகிறப்ப வந்து என் ஒய்ஃப் வந்து எம்புலன்ஸில் ஏற்றிட்டாங்க. வலி இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் வந்து இன்னைக்கு பிறக்கும் நாளைக்கு பிறக்கும் அந்த மாதிரி டிலே பண்ணி வெயிட் பண்ணி மொத்தத்தில் கடைசியாக பிள்ளை பிறந்தே நர்ஸ் கூப்பிட்டு என் கையில் கொடுத்தாங்க பிள்ளைய. அது பிள்ளையை தூக்குறது வந்து ஒரு சரியான ஒரு சந்தோஷம் இருக்குது. அதே சமயத்தில் வந்து இப்போ பையனுக்கு வந்து 2 வயசு, பிள்ளை வீட்டை சுற்றி ஓடுறது, அதாவது சரியான ஹாப்பி எனக்கு. பிள்ளை வந்து அப்பான்னு கூப்பிட்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள், பிள்ளை விளாடுறது, இந்த வயசில் தான் அதை பார்க்க முடியும். பிள்ளை பெருசாகிட்டு அதெல்லாம் பார்க்க முடியாது. இந்த மாதிரி சேட்டைகள் நிறைய, சின்ன சேட்டைகள், இந்த மாதிரி பிள்ளை அழுவுறது, கூப்பிடுறது, பால் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து ஒரு ஹாப்பியான மூமெண்ட். பிள்ளையை குளிப்பாட்டுறது இதெல்லாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அனைவருக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் என்னோட ஹாப்பி ஃபாதர்ஸ் டே, அதாவது தந்தையர் தினர் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தந்தையர் தினம் வந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்பாவை பற்றி தான் நான் வந்துட்டு பேச இருக்கிறேன். ஸோ அப்பாவோட பேர் வந்துட்டு வீரப்பன். ஸோ இன்றைய நாள் அப்பா என் கூட வந்துட்டு இல்லை. அப்பா இறந்து 2 வருஷம் ஆகுது. ஸோ இருந்தாலும் அவர் என் கூடயே தான் வந்துட்டு இருக்கிறாரு. எங்கள் அப்பா எப்போதுமே எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ நாளைக்கு என்னோட பிறந்த நாள். ஸோ என் பிறந்த நாள் அன்றைக்கும் அப்பா என் கூட இல்லை. நான் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்பா, நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் நல்லா இருக்கணும். உங்களோட ஆசீர்வாதம் எப்போதுமே எனக்கு வந்துட்டு இருக்கணும். பிளெஸ்ஸிங் எனக்கு மட்டும் இல்லைப்பா, நம்ம குடும்பத்தில் எல்லாத்தையுமே கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்பாவோட மெமோரிஸ் அப்படின்னாக்கா நிறையா இருக்குது. ஸோ ஒன்று நான் என்ன ஷேர் பண்ணணும் அப்படின்னாக்கா, அப்பாவோட அந்த வார்த்தை எப்போதுமே எனக்கு என்ன அப்பா சொல்லுவார் அப்படின்னாக்கா, நான் வீட்டுக்கு கடைசி பிள்ளை, நீ எப்போதுமே தைரியமாக இருக்கணும், எதுக்காக நீ கவலைப்படக்கூடாது, எது செஞ்சாலும் துணிஞ்சு செய்யணும். ஸோ அந்த வார்த்தை அப்பா கிட்ட இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கடைசி பிள்ளைன்றதுக்காக அப்பா எப்போதுமே சொல்லுவார். ஸோ இதான் அப்பாவோட அந்த வார்த்தை. எப்போதுமே நான் எந்த இது செஞ்சாலும் எங்கே போனாலும் அந்த இது எப்போதுமே நான் மைண்டில் வச்சுக்குவேன். ஸோ ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா. ஸோ உங்களுக்கு எங்கே இருந்தாலும் என்னோட வாழ்த்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். உங்களோட பிளெஸிங்கும் எனக்கு கண்டிப்பாக இருக்கும். எல்லா அப்பாமார்களுக்கும் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் அனைவருக்கும் என் இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. எங்கள் அப்பாட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னாக்கா, நாங்கள் ஒன்றாக உட்காந்து உணவு அருந்துவோம். பகலில் வந்து அப்பா வேலை விட்டு ஒன்றாக ஒரே இலையில பரிமாறுவாங்க, சாப்பிடுவோம். மற்றபடி பண்டிகை காலத்தில் என்னன்னாக்கா,
எங்களுக்கு வந்து பாரபட்சம் எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரே கலர்ல உடுப்பு எடுத்து கொடுப்பாரு. சீருடை உடைகள் ரெண்டு உடுப்பு எடுத்து கொடுத்து இது பண்ணுவாரு. அக்கம் பக்கம் யாரு வந்தாலும் அன்பா கவனிப்பாரு. அதே நேரத்தில் உறவினர்கள் யாரு வந்தாலும் உபசரிப்பு நல்லா சிறப்பா இருக்கும், சிறப்பா இது பண்ணி சொல்லி கொடுப்பாரு. நல்ல படிப்பு சம்பந்த விஷயத்துல எங்களுக்கு நல்ல அறிவுரை பண்ணுவாரு, படிச்சு கொடுத்துருப்பாரு. ஸோ அவரு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை அவர் தெரிவிக்கல. ஆனா இது நாள் வரைக்கும் அவரை வந்து மறக்க முடியல. என்னன்னாக்கா நல்ல விஷயங்கள் நிறைய செஞ்சு கொடுத்துட்டு இந்த காலகட்டத்தில் அவரு எங்க பக்கத்துல இல்லை. இது ஒரு இதான் சொல்றது தள்ள. இருந்தாலும் உலகத்துல இருக்க அனைத்து தந்தையர்கள் இனிய தந்தையர்கள் நல்வாழ்த்துக்கள். என் பேர் மலர்விழி. எங்க அப்பா பேர் வந்து சின்னையா. எங்க அப்பா கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட பாசம். ஸோ அவரோட விஷ் நாங்கெல்லாம் நல்லா இருக்கணும். நாங்க பிள்ளைங்கெல்லாம் வந்து அவருக்கு எப்போதுமே ஒரு நல்ல விஷயம் செஞ்சு கொடுப்பாரு. அந்த விஷயத்த நல்ல விதமா கத்துக்கிட்டு நான் கரெக்டா இந்த இடத்துக்கு போகணும். எந்த வழிகள் எது தவறா இருக்குமோ ரைட்டா இருக்குமோ அவர் பார்க்கக்கூடாது. நீ கரெக்டா உன்னோட வே கரெக்டா கோ பண்ணிக்கணும், மூவ் பண்ணணும், அதுதான் சொல்லுவாரு. ஸோ இந்த இருக்கிற உலகத்துல உள்ள அனைத்து தந்தையர்களுக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். எனக்கு எங்க அப்பா கிட்ட இருந்த ஒரு விஷயம் என்னன்னாக்கா, மெமரிஸ் சொல்ல வந்தமாக்கா அவரோட விஷ் எங்களுக்கு சொன்ன ஒரு நல்வாழ்த்துக்கள் தான் எல்லா விஷயத்துக்கும். கடைசியா எங்க அப்பா எங்ககிட்ட பேசாம போனதுதான் ஒரு வருத்தம். அவர் இப்ப இல்லை, ஆனா அவரோட எப்போதுமே பேசாததுதான் எங்களுக்கு ஒரு கஷ்டமான விஷயம். பட் இருந்தாலும் ஹாப்பியா இருக்கும். பிகாஸ் அவர் கொடுத்த எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தான் நாங்க கிவ் ஒன் பை. ஒரு ஃபாதரா இருக்கும்போது அவங்க எந்த அளவுக்கு ஃபேமிலிக்கு வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாங்கன்னு நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு ஃபாதர் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு அது கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதுதான் என் லைஃப்ல வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். அதாவது எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு சன் இருக்காங்க, ஒரு டாட்டர் இருக்காங்க. 3 வயசு தான் ஆகுது, 1.5 வயசு ஆகுது. ஆனா இந்த 3 வருஷம் போகும்போது நம்ம ஒரு ஃபாதர் ஆகி வர்றதுக்கு அவ்வளோ விஷயங்கள் நம்ம ஃபேமிலிக்கு சாக்ரிஃபைஸ் பண்றது இன்னைக்கு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் எங்க ஃபாதர் ஒரு டைம்ல எனக்கு எப்படி அட்வைஸ் பண்ணாங்க என்னன்னு சொல்லி, அதுவும் 3 வயசுலேயே. இமேஜின் பண்ணுங்க, நம்ம 30 வயசுல இருக்கும்போது நம்ம ஃபாதர் நம்மள எல்லாம் எப்படி பேசினாங்களோ, அது எந்த ஒரு காரணமா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க ஒரு ஃபாதர் ஆகும்போது உங்களை அந்த காரணம் எல்லாமே நமக்கு புரியும். ஸோ அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க சாக்ரிஃபைஸ் என்னன்னா, நீங்க ஒரு ஃபாதரா வாழ்றதே எனக்கு பார்க்க ஒரு சாக்ரிஃபைஸ் தான். ஏன்னா எங்க அத்தா, அதாவது மை ஃபாதர் இஸ் முகமது ரஃபீக், அவங்க எனக்கு என்னென்னலாம் செஞ்சு கொடுத்தாங்களோ, என்னென்னலாம் லைஃப் த்ரூல பண்ணாங்களோ, அது எல்லாமே எனக்கு பார்க்க ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் தான். ஏன்னா அவங்களுக்காக அவங்க வாழ்ந்ததில்லை. எப்பவுமே பிள்ளைங்க ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்குன்னு வந்தாங்க. அதுவும் எங்க ஃபேமிலி இதுல வந்து எனக்கு ஒரு ஃபாதருக்கு பதிலாக சோ மெனி ஃபாதர்ஸ், எங்க அங்கிள் எல்லாருமே நாங்கள் ஒற்றுமையா தான் இருக்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ இன்னைக்கு ஃபாதர் எங்க ஃபாதர் எல்லாரையும் தொட்டு எல்லாருக்கும் நான் இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு ஆல் ஆஃப் யூ அண்ட் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அறிவுரை சொல்றது அறிவுரை என்னன்னா, எல்லாத்தோட வருங்காலத்தில் வரப்போற தந்தை தின வாழ்த்தை வந்து மிஸ் பண்ணாம அவங்களுக்கு ரொம்ப ஆதரவா அப்பா அம்மாவை வந்து மதிச்சு இன்னைக்கு தெய்வமா ஒரு ரிக்வெஸ்டா ரொம்ப ஒரு இதா வேண்டிக்கிறேன். எல்லா தந்தைங்களும் அம்மா அப்பாவைங்களும் நல்லா பார்க்கணும். எல்லாத்தையும் நல்லா பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகமா அந்த நம்ம தான் சொல்றோமே, எவ்வளோ கோயிலுக்கு போய் எவ்வளோ பூஜைகள் செய்யறோம். நம்ம அப்பா அம்மா விட்டுட்டு அனாதையா விட்டுட்டு அவங்களுக்கு அவங்களோட வேதனை வந்து நம்ம முன்னுக்கு வர முடியும். அதனால ரெக்வெஸ்ட் சொல்லிடுறேன் எல்லாத்துக்கும், அப்பா அம்மா வந்து ரொம்ப நல்லா பார்க்கணும். எல்லாத்துக்கும் தந்தை தின வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். மேலே நாம் கண்ட 11 பிள்ளைகளின் பகிர்வுகளும் ஒவ்வொரு தந்தையும் தன் குடும்பத்திற்காக எழுதிய தியாக சரித்திரங்கள். தந்தை என்பவர் வழிகாட்டி மட்டுமல்ல, நாம் தடுமாறும் போதெல்லாம் தாங்கி பிடிக்கும் ஆக சிறந்த தோழன். வெளியில் கரடு முரடாக தெரிந்தாலும் அவர்களின் உள்ளே என்றும் வற்றாத பாச ஊற்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. தங்கள் ஆசைகளை தியாகம் செய்த அந்த உன்னத மனிதர்களை இந்த ஒரு நாள் மட்டும் போற்றாமல் வாழ்நாள் முழுவதும் அன்போடு அரவணைப்பதே நாம் அவர்களுக்கு தரும் சிறந்த பரிசாகும். அனைத்து தந்தையர்களுக்கும் திசைகளின் இதயம் கனிந்த தந்தையர் தின நல்வாழ்த்துகள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.